ஹே காய்ஸ், இன்றைக்கி நான் என்னோடய டார்க் சீக்ரெட்டை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காமிக்க போகிறேன். அதனால தான் இந்த மேக்ஸிமம் என்னோடய வீடியோவில் இந்த பார்ட்டோட பார்த்து முடிச்சுடுவீங்க. இதோட பிஹைண்ட் த சீன்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா? இதோ ரூமுக்குள்ளே குப்பைமேடா இல்லை குப்பைமேடு தான் ரூமேங்கிற மாதிரி இருக்குது. இதை நாம் உள்டாவாக மாற்ற போகிறோம். ஸோ தற்போதைய நிலவரம் இதுதான். நான் நைட்டு வீடியோ எடுக்கும்போது 11:30, 12, சில டைம் 1 o'clock வரையில் எக்ஸ்டெண்ட் ஆகிடுது. நான் அது வீடியோ எடுத்து முடிச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுலாம் நான் யோசிக்கவே முடியாது. நான் போய் படுத்தா போதுன்னு தான் இருப்பேன். அதனாலேயே பல மாதங்களாக சுத்தம் பண்ணாமல் இந்த நிலமையில் இருக்கேன் என்னோடய ரூமு. இப்போல்லாம் ஒரு செகண்டு ஒரு பொருளை வச்சுட்டு திரும்பி தேடி பார்த்தா அந்த பொருள் கிடைக்க மாட்டேங்குது. இட்ஸ் கெட்டிங் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். அதனால் ஒரு வழியாக நாம் இந்த ரூமை சுத்தம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் மேக் ஓவர் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நாள் ஆகுது, எப்படி முடியுதுங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் நான் என்னோடய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டேன். என்னோடய டெஸ்கிலேருந்து ஒவ்வொன்றா எடுக்க புதையல் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. டெஸ்க்குக்கு பின்னாடியெல்லாம் போய் எல்லாம் விழுந்து கிடக்குது. இதில் நான் எப்படி என்ன தேடினா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு என் ரூம்னால் என்னோடய நீஸ் நம்பர் 2 கிட்ட நான் அசிங்கப்பட்ட கதையை சொல்லிட்டா. நான் ஜிப்லி கீ செயின் பண்ணும்போது என்னோடய நீஸ் என் கூட தான் இருந்தாங்க. முடிச்சுட்டு எப்படி சூப்பராக எனக்கு இந்த மாதிரி கொஜ்ஜன்னு இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்கு அவள் என்கிட்ட கீ செயினா ரூமா அப்படின்னு நோஸ் கட் பண்ணி விட்டுட்டா. ஆனால் இப்போ சுத்தம் பண்ணும்போது தான் அவள் சொன்னதில் ஒரு தப்பும் இல்லைன்னு எனக்கு உரைக்குது. அப்பா இப்போ தான் என் ரூமுக்கு ஒரு விடிவு காலம் வந்த மாதிரி இருக்குது. ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ ஹேட் 2 திங்ஸ் இன் மை மைண்ட். ஃபர்ஸ்ட் கலர்ஃபுல்லாக இருக்கணும். செகண்ட் லாஸ்ட் டைம் மாதிரி பண்ணக்கூடாது. லாஸ்ட் டைம் என்ன பண்ணேன்னா பெயிண்ட் எல்லாம் ஒரே இடத்துல, நூல் பீட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல, அந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தடவை நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதெல்லாம் என் கைக்கு இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் பொருட்கள் மட்டும் ஒவ்வொரு பார்ட்டிஷனில் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னோடய உல்லன் யார்ன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுதான் என்னோடய ஃபேவரட் திங். இதுக்கு முன்னாடி ஒரு வுட்டன் பாக்ஸில் இதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். நான் ரூம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு பின்ட்ரெஸ்ட்டில் ஐடியா தேடும்போது இந்த மாதிரி யார்ன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருக்கே அப்படின்னு நானும் அதைவே ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பெரிய பண்டில் யான் இருந்தங்காட்டி அதை பின்னாடி வச்சுட்டு அதை சப்போர்ட்டாக வச்சு ஒன்று மேலே ஒன்றா வச்சுட்டேன். இது அதை விட பெட்டராக இருக்குது. அடுத்து பேப்பர் ஆர்கனைசேஷன். இது நான் தான் இதுக்கு முன்னாடி ஆர்கனைஸ் பண்ணும்போது இந்த சார்ட் பேப்பரில் ஆர்கனைசர் பண்ணேன். அப்போவுமே நான் சொதப்பிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கச்சக்கச்சான்னு கிடக்குதுன்னு. இந்த மாதிரி கிளியர் ஃபைல் நம்ம லோக்கல் ஸ்டேஷனரி ஸ்டோர்லேயே கிடைக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ட்ரெய்லரில் தான் நம்மளுக்கு எது செட் ஆகுதுன்னு தெரியும். ஃபைலுக்கு ஒரு கலர்னு ஒவ்வொரு கலர்லேயும் அதோட ஸ்க்ராப்பையும் சேர்த்து உள்ளே போட்டு வச்சிட்டேன். ஸோ அந்த கலர் எடுக்கும்போதே எவ்வளோ சைஸ் நம்மளுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ராப் இல்லை நியூ பேப்பரை நாம் எடுத்துக்கலாம். லாஸ்ட் டைம் நான் ஸ்க்ராப்பில் தான் குப்பை மாதிரி போட்டு வச்சுருந்தேன். இந்த தடவை அதை அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபோம் ஷீட்டு, ஃபெல் ஷீட்டு அதெல்லாம் அந்த ஒரே ஒரு இதில் மட்டும் போட்டு வச்சுட்டேன். அடுத்தது ஃபேப்ரிக்ஸு. எங்கள் அம்மா யூஸ் பண்ணாதது, ப்ளவுஸ் தைக்காதது, அந்த மாதிரி ஃபேப்ரிக் எதெல்லாம் எனக்கு பிடிக்குமோ நான் தூக்கிட்டு இங்கே வச்சுருவேன். ஃபேப்ரிக்கை வச்சு நான் வால் டெக்கார், ஆர்கனைசர், ஆக்சசரிஸ்லாம் பண்ணியிருக்கேன். யூஸே பண்ணாமலாம் இல்லை. அப்போவும் நிறைய கிடக்குது. ஃபஸ்ட்டு நான் அதை இந்த லாஸ்ட்டில் தான் வைக்கலான்னு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் இடத்த மாற்றிட்டேன். அதை நான் உங்களுக்கு கடைசியில் எங்கே வச்சேன்னு காமிக்கிறேன். அடுத்து ஸ்டேஷ்னரிஸுக்கு இந்த மாதிரி ஜாம் பாட்டில், ஸ்ப்ரிங்கிள்ஸ் டப்பா, வாட்டர் பாட்டில், சோப் பாக்ஸ்னு நாமளே நிறையா செஞ்சுருக்கோம். அதைவே வச்சு எல்லா ஸ்டேஷ்னரிஸும் நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இது நம்ம குக்கு டப்பாவில் பண்ணது. நோட் புக்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதுவே ஓரளவுக்கு கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் நம்ம நெக்ஸ்ட் ஆர்கனைசர்ஸ்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணினா மேட்சப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது இவ்வளவுதான். இந்த ஃபேப்ரிக் கிளாத்தை வச்சு ஃபர்ஸ்ட் நான் சிசருக்காக தான் இதை நான் பண்ணினேன். ஆனால் இதோட யூஸை வேறைக்கு மாற்றிட்டேன். ஃபர்ஸ்ட் 2 சைட்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒன்றா விரிச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசாக எவ்வளோ ரேக்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. எனக்கு 2 இருந்தால் போதும். அதனால் இந்த மாதிரி பெருசு ஒன்று சின்னது ஒன்று வர மாதிரி மடிச்சுட்டு அதை க்ளூ கன் வச்சு நம்ம அந்த ஸ்பேஸெல்லாம் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கணும். க்ளூ ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். வேணும்னா அப்படியே விட்டுக்கலாம். நான் அதில் என்னோடய பெயிண்ட் பேலட்டை போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்.
இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஐ டிட் அன் அமேசிங் ஜாப். நான் வந்து என்னை இவ்வளோ சீக்கிரம் பாராட்ட மாட்டேன், ஆனால் இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு தெசல் வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும்னு கார்ட்போர்டை சுற்றி இந்த மாதிரி நூலை சுற்றிட்டு அதில் மேலே க்ளூ கன்னை வச்சு எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுமோ அங்கே வச்சு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம்னா டடா. இதே மாதிரி கீழேயும் மேலேயும் பண்ணிவிட்டு நடுவில் நான் பண்ணது தான் என்னோடய வாழ்க்கையிலே நான் பண்ண பெஸ்ட்டு டெசிஷன். நான் வந்து நடுவில் பெயிண்ட் பண்ணிட்டேன். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இது ஹேங் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் நான் ட்ரை பண்ணேன். ஒன்றா நடுவில் தொங்குது, இல்லைன்னா சைடில் தொங்குது. ஃபைனலாக இந்த மாதிரி குச்சியை வச்சு பண்ணது தான் வந்து எனக்கு செட் ஆன மாதிரி இருந்தது. உங்களுக்கு எது பிடிச்சதுங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் நூலை ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்த டப்பா. இதை நம்ம பெயிண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது நான் வந்து காலேஜில் பண்ணது, அதனால தான் வந்து இந்த நிலமையில் இருக்குது. 3 டப்பாவில் இருக்கிற பெயிண்ட்டை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டோன்னா அப்பப்போ நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் திரும்ப அங்கேயே வச்சிடலாம். அதோட நம்மளுக்கு கலர் பாப்பாவும் தெரியும், கலர்ஃபுல் தீமுக்காக. எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ்லேயே முடிஞ்சிச்சு, பின்னாடி ஃபுல்லாக காலியாக தான் இருந்தது. அதனால் பழைய மாதிரியே வந்து யூஸ் பண்ணாத ஆஸ் பெயிண்ட்டு, போஸ்டர் பெயிண்ட் அதெல்லாம் வந்து பின்னாடி வச்சுட்டேன். வாட்டர் கலர் மேலே வச்சுட்டேன். புக்ஸை வந்து எப்போ போல் டாப் ஷெல்ஃபில் வச்சுட்டேன். என்னோடய டாய்ஸ் வந்து அதே இடம்தான் மாறல. அதுக்கப்புறம் இடம் தேவைப்படும் அப்படிங்கும்போது நம்ம அதை எடுத்துகிட்டு மாற்றிக்கலாம். இப்போதைக்கு இதுதான் ஃபைனல் லுக். ஃபேப்ரிக்கை வந்து நம்ம டெஸ்க்லேயே வந்து லாஸ்ட் போர்ஷனில் வச்சுட்டேன். அவ்வளோதான் காய்ஸ், இந்த பார்ட்டை இதோட நம்ம முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து நிறையா பொருட்கள் கஜான்னு இருக்குது. நான் இதை வந்து எது தேவை இருக்குது தேவையில்லாததெல்லாம் செப்பரேட் பண்ணிவிட்டு இது என்னென்ன ஆர்கனைசர்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னும் இந்த வால் வேறு டெக்கரேட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தோணுச்சுன்னா இந்த வீடியோ போட்ட ஒரு 2-3 டேஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வர்றதுக்குள்ளே இன்கார்ப்ரேட் பண்ணி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.